இது வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே கால் ஆப்ஷன்ஸு, இந்த சைடு இருக்கிறது எல்லாமே புட் ஆப்ஷன்ஸு. இப்போ இந்த கலரில் ஷேடோ இருக்குல்ல, இதுலேருந்து இது வரைக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த மணி. ஷேடோவுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அட் த மணி. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து அவுட் த மணி. இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டெல்டா வேல்யூன்னு வச்சுப்போம். ஸோ டெல்டா வேல்யூனா ஒன்றும் இல்லை, இப்போ நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் ஏறுனா இந்த ப்ரீமியமோடது இது 145 ரூபா இருக்குது. நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறினா இதுவும் 100 பாயிண்ட் தானே ஏறணும், ஆனால் 100 பாயிண்ட் ஏறாது. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒன்று ஒரு டெல்டா வேல்யூ இருக்குது. இப்போ 0.5 டெல்டா வேல்யூ இருக்கிற ப்ரீமியம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறுச்சுன்னா இது வந்து 50 பாயிண்ட் தான் ஏறும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி மேலே போக 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 என்ன ஆகும்னா டெல்டா வேல்யூ கம்மியாகிட்டே வரும். இங்கே வந்து 0.5 இருக்கும், 0.4, 0.3 இந்த மாதிரி தூரமாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் என்ன ஆகும்னா தூரத்தில் இருக்க ஆப்ஷன் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஸோ இந்த ப்ரைஸில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்திங்க அப்படின்னா நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறினா கூட இது சும்மா 5 ரூபா தான் ஏறும். ஓகே, ஸோ இதே மாதிரி கீழே போக 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 என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் மாதிரியே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் ஏறினா கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு 80 பாயிண்ட்னாது இதுவும் அது கூடவே ஏறும். ஓகேவா, ஸோ உங்ககிட்ட வந்து கேபிட்டல் அதிகமாக இருக்குது, ஸ்டாப் லாஸும் அதிகமாக வைக்கிறேன், ப்ராஃபிட்டும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மணியில் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நார்மல் கேபிட்டல் இருக்க, சின்ன கேபிட்டல் வச்சு சின்ன ஸ்டாப் லாஸில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிளேஸில் என்ட்ரு ஆகலாம். ஓகே, இந்த ப்ரீமியம் அதாவது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எல்லாமே சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இல்லை நான் மாட்ரேட்டாக பண்ணணும், எனக்கு ப்ராஃபிட்டோ ஃப்ளெக்சிபிலிட்டியும் அதிகமாக வேணும், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஸ்டாப் லாஸை ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் சொல்கிறது என்னென்னா எந்தெந்த பீரியட்லலாம் நிஃப்டி வந்து 40 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கிடைக்குதோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுங்கள். இது வந்து வீக்லி எக்ஸ்பெரியில் 40 ரூபா ப்ரீமியம் கிடைக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிஃப்டி வந்து நீங்கள் நினச்ச டைரெக்ஷனில் மேலே போயிட்டு இருக்கப்போ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட் இருக்கும். அதே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹிட் ஆகாது. ஸோ இந்த 40 ரூபா ப்ரீமியம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.